அண்மை செய்தியை பார்க்கிறோம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய நில மோசடி வழக்கில் மேலும் ஒருவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர் யாரு? அவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு? திலகவதி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கிலே மேலும் ஒருவரை சென்னையில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அந்த கைது செய்யப்பட்ட அந்த நபரை கரூருக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமாக 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர், அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி மற்றும் சிலர் சேர்ந்து போலியான ஆவணங்கள் கொடுத்து பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கிலே முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு தச்சமே நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். அவரை போலீஸ் காவல் எடுத்து தச்சமே போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கிலே தொடர்புடையதாக வில்லிவாக்கத்தில் காவல் ஆய்வாளர் இருந்த பிருத்திவிராஜ் என்பவரும் கடந்த சில நாட்கள் முன் கைது செய்யப்பட்டு அவரும் சேலம் சிறையிலே நீதிமன்ற காவலில் இருக்கிறார். இந்நிலையிலே நேற்று இந்த 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கிலே தொடர்புடையதாக கருதப்படும் சென்னையை சேர்ந்த ஒரு நபரை சிபிசிஐடி போலீசார் சென்னையில் கைது செய்கின்றனர். அந்த நபரை கரூருக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். ஃபெலிக்ஸ் என்ற பெயர் மட்டும் அவர் தெரிகிறது. மற்றும் அவர் யார், அவர் என்ன, இந்த வழக்கிலே எந்த வகையில் தொடர்பு கொண்டா என்ற தகவல் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி போலீசார் அந்த நபரை கரூருக்கு அழைத்து வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.